அம்மா அவங்க இஷ்டத்துக்கு அமருக்கு பணம் கொடுத்துருக்காங்கன்னா அதே மாதிரி நமக்கும் பணம் கொடுத்தாகணும். நீங்களும் வாங்கண்ணா, இப்பவே அம்மா கிட்ட போய் பேசலாம். சரி, நான் உடைச்ச அந்த எஃப்டி பணத்துல உங்க 2 பேரோட பங்கு வேணும், அவ்வளவுதானே? நாளைக்கே கொடுத்துடுறேன். ஒரு கட்டு சமீர் கிட்ட கொடுத்துரு, இன்னொரு கட்டு ரிஷிக்கு. இது அவங்களோட பங்குன்னு சொல்லிடு. அப்பா, உங்களால மட்டும்தான் அம்மாவை சமாதானப்படுத்த முடியும். முயற்சி பண்ணி பாக்குறேன். ஏன்னா இந்த தடவை இந்த வேலை எனக்கு கஷ்டமா இருக்கும். நம்மளோட புடவை கடை இருக்குல்ல, அது நாம கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து வாங்கினது தானே? அந்த கடையில நம்ம எல்லா பசங்களுக்கும் சம உரிமை இருக்குல்ல? நிச்சயமா. எனக்கு என்னோட கேள்விக்கான பதில் கிடைச்சிடுச்சு. ஆண்டவா, எனக்கு சக்தியை கொடுப்பா. இன்னைக்கு நான் எடுக்க போற இந்த முடிவை நான் தீர்க்கமா எடுக்கணும். என்னோட முடிவை நான் எல்லார்கிட்டயும் சொல்லும் போது நான் உணர்ச்சி வசப்படக்கூடாது. எனக்கு நீதான்ப்பா துணையா இருக்கணும். ரோகிணி, ரோகிணி, கூப்பிட்டீங்களா அத்தை? போமா, போய் எல்லாரும் இங்க வர சொல்லு. நான் எல்லார்கிட்டயும் கொஞ்சம் பேசியாகணும். நான் சொன்னது உன் காதுல விழலையா? இதோ நான் போய் எல்லாரையும் கூப்பிடுறேன். அண்ணா, அம்மா எதுக்காக காலையில எல்லாரையும் மீட் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க? தெரியலையடா. அண்ணியை கேட்டு பாருங்க. ரோகிணி, உனக்கு ஏதாவது தெரியுமா? இல்லைங்க, எனக்கு எதுவும் தெரியாது. அமர், உனக்கு ஏதாவது தெரியுமா? பரவாயில்ல, எல்லாரும் உட்காருங்க. உங்க எல்லாருக்கும் என்ன பத்தி நல்லா தெரியும். எதுவா இருந்தாலும் நான் வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுறவ. நம்ம வீட்ல இவ்வளவு சண்டை வர்றதுக்கு காரணம் பணம். அதுவும் கடையில இருந்து சம்பாதிக்கிற பணம். இங்க நியாயம்தான் பிரச்சனையா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீட்ல இருக்கிற யாருக்காவது ரொம்ப குறைவான நியாயம் நடந்திருக்குன்னா அது அமருக்கு மட்டும்தான். ஒரு விஷயத்தை நீங்க எல்லாரும் கவனமா கேட்டுக்கணும். நமக்கு சொந்தமான ஒரு கடை இருக்கே, அந்த கடை பரம்பரையா வந்தது கிடையாது. நாங்க 2 பேரும் சொந்தமா சம்பாரிச்ச பணத்துல ஒவ்வொரு பைசாவா சேர்த்து வச்சுதான் இந்த கடையை நாங்க உருவாக்கணும். அதனால அந்த கடையில என்னோட 3 பசங்களுக்கும் சமமான உரிமை இருக்கு. மிச்சம் இருக்கிறது கனிகா மட்டும்தான். அவளுக்காக நாங்க எப்பவோ ஒரு பிளாட்டை வாங்கி வச்சுட்டோம். அவளுக்கு கல்யாணம் பண்ணும்போது நாங்க அதை அவளுக்கு கொடுத்துருவோம். ஆனா எங்களோட இந்த கடையில நான் பெத்த 3 ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் சமமான உரிமை இருக்கு. ஆனா அந்த கடையை நடத்தி அந்த கடையில இதுவரைக்கும் கிடைச்ச லாப பணத்துல ரிஷியும் சமீரும் மட்டும்தான் அனுபவிச்சிருக்காங்க. அமருக்கு அந்த பணத்துல இருந்து 1 பைசா கூட நான் கொடுத்ததில்லை. நான் சொன்ன மாதிரி அந்த கடையில அமருக்கு 3ஆவதா ஒரு பங்கு இருக்குங்கும் போது அந்த பங்கு அவனுக்கு போய் சேர்ந்தே ஆகணும். என்னப்பா? அம்மா, நீங்க ஏன் இப்படிலாம் பண்றீங்க? எனக்கு பங்கெல்லாம் எதுவும் வேணாம். நிஜமாதமா சொல்றேன், எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு தான் என்னோட வேலை இருக்கு, அதுவே எனக்கு போதுமா? திடுதுப்புன்னு பங்கு அது இதுங்கிற இந்த விஷயம் அவன் மனசுக்குள்ள எப்படி தோணுச்சுன்னு தெரியலையே.
அதை இவங்க தாங்க விதைச்சாங்க. ஒரு சின்ன எஃப்டி பணம், அதுக்கே என் மேல இவங்க எவ்வளவு பெரிய பழிய தூக்கி போட்டுட்டாங்க. என் பிள்ளைங்களுக்குள்ள நான் பாரபட்சம் பாக்குறேன்னு சொல்லிட்டாங்க. நான் இத பத்தி நல்லா யோசிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, ஆமா நான் பாரபட்சமா நடத்தினது உண்மைதான். ஆனா இவங்க 2 பேரையும் இல்ல, நான் பாரபட்சமா நடத்தினது அமர மட்டும்தான். இது வரைக்கும் அந்த கடையில இருந்து வந்த லாப பணத்துல அமருக்காக நான் ஒரு பைசாவை கூட எடுத்து செலவு பண்ணது கிடையாது. ஆனா இப்போ அதுக்கான உரிமையை இன்னைக்கு நான் அவனுக்கு கொடுக்க போறேன். யாருக்காவது இதுல ஆட்சேபனை இருந்தா அதை இப்பவே சொல்லிடுங்க. அத பத்தி பின்னாடி பேசாதீங்க. ஆட்சேபனை இருக்கா? குட். இந்த விஷயத்துல யாருக்கும் ஆட்சேபனை இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியே அப்ஜெக்ஷன் இருந்தாலும் நான் அதை ஏத்துக்க முடியாது. அத்தை, எங்க 2 பேருக்கும் வேலை இருக்கு அத்தை. எங்களுக்கு உங்க எல்லாரோட துணை வேணும், அவ்வளவுதான். இந்த பங்கெல்லாம் எங்களுக்கு எதுவும் வேணாம். நித்யா, உனக்கு கிடைக்க வேண்டிய பணம் உனக்கு கிடைக்கும். ஏன்னா அது உனக்கு உரிமையான பணம். இங்க நியாயத்தை பத்தி இவங்க பேசுறாங்க. என்ன, நான் சொல்றது கரெக்ட் தானே? நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சது இல்ல? இனிமே கடையில இருந்து வர்ற பணத்துல அந்த லாபத்துல இருந்து அமருக்கும் 3ஆவதா ஒரு பங்கு கண்டிப்பா போகும். இத்தனை வருஷங்களா அவனுக்கு கிடைக்க வேண்டிய பங்கை நாம இதுவரைக்கும் கொடுக்கல. அதை ஈடு கட்டுற முறையில நான் அவனுக்கு பணம் கொடுக்க போறேன். அந்த பணத்தை 2 மாசம் கழிச்சு மெச்சூர் ஆக போற எஃப்டில இருந்து நான் கொடுக்க போறேன். அது கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாயா இருக்கும். அஞ்சு லட்சமா? 5 லட்சமா? இதுவரைக்கும் கடையில இருந்து வந்த லாபத்துல கணக்கு போட்டு பார்த்ததுல அது அமரோட பங்கு. அது நியாயமா அவனுக்கு தான் போய் சேரணும். அட கடவுளே, இந்த 5 லட்சம் இந்த வீட்டோட அஸ்திவாரத்தை அழிச்சிடும் போல இருக்கு. அம்மா, எனக்கு பங்கெல்லாம் எதுவும் வேண்டாம். நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க தெரியுமா? உங்களோட இந்த முடிவால வீட்டில் எல்லாருமே டென்ஷனா இருக்காங்க. அம்மா, முன்னாடிலாம் நம்ம வீட்டில் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தோம், ஒண்ணா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், சந்தோஷமா இருந்தோம். ஆனா இப்ப யாரும் ஒருத்தர் மூஞ்சிய ஒருத்தர் பார்க்க விரும்ப மாட்டேறாங்க. அமர், ஆரம்பத்துல இருந்தே அவங்க மனசுல எல்லாம் வெறுப்பு இருந்திருக்கு. என்ன, இது வரைக்கும் அவங்க அதெல்லாம் காட்டல. இன்னைக்கு காட்டிட்டாங்க. அது மட்டும் இல்லாம என் பசங்களுக்குள்ளேயே நான் பாரபட்சம் காட்டுறேன்னு அவங்க பேசிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க கிட்ட எல்லாம் பேசி என்னப்பா பிரயோஜனம்? நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன் அமர். இனிமே என்னோட முடிவை நான் மாத்திக்கிறதா இல்ல. அவங்க தானே நியாயம் வேணும்னு கேட்டாங்க, சமமான பங்கு வேணும்னு கேட்டாங்கல்ல. இப்ப எதுக்காக முகத்தை சுளிக்கணும்? அவங்க எதுக்கு ஆசைப்பட்டாங்களோ அதைத்தான் நான் செஞ்சிருக்கேன். சமமான பங்கையும் நியாயத்தையும் கொடுத்திருக்கேன். இதுக்கு மேல அவங்க என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்க சொல்லு? ஆனா அம்மா, எனக்கு பங்கெல்லாம் ஏதோ அமர், நான் ஒன்ன கேட்டு இந்த முடிவு எடுக்கலன்னு உனக்கே தெரியும். நீ திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா அப்புறம் நீயும் உன் மனசுக்குள்ள என்னோட இந்த முடிவையும் நியாயத்தையும் நீ மதிக்கலன்னு நான் நினைச்சுக்க வேண்டியிருக்கும்.
மாமா நீங்களே சொல்லுங்க, நித்யா வர்றதுக்கு முன்னாடி நம்ம வீட்ல இந்த மாதிரி எப்போவாது இப்படி சம்பவம் நடந்திருக்கா? நடந்தது இல்லைல்ல, இப்ப மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நான் ஒத்துக்கிறேன், அத்தை கட்டுப்பாடா இருக்கிறது எனக்கு பிடிக்கலதான். ஆனா இப்ப அத்தை பண்றது அவங்க விருப்பத்தோட பண்ணல. எனக்கு வேற மாதிரி தோணுது. அத்தா தானா எப்பவும் இப்படி எல்லாம் செய்யவே மாட்டாங்க. யாரோ அவங்க மனசை கலைச்சுக்கிட்டு இருக்காங்க. வேற யாரும் ஏன் சொல்ற? நித்யாவோட பேச்சுல தான் அம்மா மயங்கி இந்த மாதிரிலாம் செய்யறாங்கன்னு நீ நேரடியாவே சொல்லிட்டு போலாமே. எனக்கு அப்படி தோணல. ஏன்னா அம்மாவுக்கு எல்லாமே தெரியும். எது சரின்னு தெரியும், எது தப்புன்னு தெரியும். ஆனா அண்ணா, நாம இப்போ கண்டிப்பா ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். ரிஷி, இப்போதைக்கு நம்ம அமைதியா இருக்கிறது நல்லது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாமா. அத்தை பண்றது அநியாயம்னு ஒரு சின்ன கேள்விதான் கேட்டீங்க, உடனே அவங்க அம்மாருக்கு 5 லட்சம் ரூபாய் தூக்கி கொடுக்குறாங்க. ஏன் இப்படி செய்றீங்கன்னு நீங்க அத்தையை ஒருவேளை தட்டி கேட்டீங்கன்னா அவங்க அம்மாருக்கு இன்னும் என்னெல்லாம் கொடுப்பாங்கன்னு தெரியாது. இப்போ என்னதான் பண்ண சொல்ற? கண்ணத்துல கை வச்சுட்டு உட்கார சொல்றியா? நான் உங்களை அமைதியா இருக்க சொல்லலைங்க. இப்போதைக்கு எதுவும் பேசாம இருக்கலாம், எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்க வேண்டாம். நேரம் வரும்போது நம்ம அவங்க கிட்ட பேசிக்கலாம். இப்ப வேடிக்கை மட்டும் பாருங்க, எதுவும் நடக்காத மாதிரி. இது அமைதியா இருக்கிற நேரம். இப்போ உங்க டாடி எப்படி இருக்காரு? முன்ன விட பெட்டரா இருக்காரு. இந்த கடவுள் இருக்காரே, சில பேருக்கு ரொம்ப அநியாயம் பண்றாரு. மனுஷங்க நாம மட்டும் நியாயமாவா நடந்துக்கிறோம்? புரியல. யார் இது? என்ன மாமா, ஏன் எழுந்துட்டீங்க? இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச பொரியல் தான் நான் செஞ்சிருக்கேன் மாமா. சாப்பாட்டுல ருசி கம்மியா இருக்கா? ஒரு நாள் கூட நீ சமைச்சு ருசி இல்லாம இருந்ததே இல்லையே. ருசியான உணவு, ருசி இல்லாத உணவுங்கிறது எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம். மனசு மட்டும் நல்லா இருந்ததுன்னு வை, உப்பு அதிகமா இருந்தாலும் அது கூட ருசியா தெரியும். இல்லைன்னா வாயில வைக்க முடியலன்னு சொல்லுவோம். நீங்க இப்ப ரொம்ப கரெக்டா சொன்னீங்கப்பா. அம்மா இல்லாம சாப்பாடு ருசியாவே இல்லை. அண்ணா சொல்றது கரெக்டு தான். அம்மா நேத்து அவங்க ரூம்ல உட்காந்து தான் சாப்பிட்டாங்க, இப்பவும் வரல. நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வரேன். இல்ல, நீங்க உட்காருங்க அண்ணா. நித்யா ஏற்கனவே கூப்பிட போயிருக்கா. அந்த லைட் ஆஃப் பண்ணிடு நித்யா. எனக்கு வெளிச்சத்தை பார்த்தாலே பிடிக்கல. எல்லாருடைய சுயரூபமும் என் கண்ணுக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நான் எடுத்த முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். அத்தை, நீங்க எடுத்த முடிவை விமர்சனம் பண்றதுக்காக நான் இங்க வரல. உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். சாப்பாடு ரெடியா இருக்கு அத்தை. அத்தை, நாங்க எப்படி இருந்தாலும் சரி, நாங்கெல்லாம் உங்க பசங்க இல்லையா? தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்கெல்லாம் ஒரு தப்பு பண்ணிட்டோம், அதுக்காக அம்மாங்கிற ஸ்தானத்தை விட்டுடுவீங்களா? 4 திட்டு திட்டுங்க, இல்ல புத்தி சொல்லுங்க, இல்ல அப்பவும் கேட்கலன்னா 4 அடி அடிச்சு எங்களை திருத்துங்க.
அது ஒண்ணுதான் எனக்கு இப்ப குறைச்சல்மா. நான் வேணா சாப்பாடு கொண்டு வரவா? எதுக்காக இங்க கொண்டு வரணும்? உங்க கூடயே சேர்ந்து சாப்பிடுறேன். சரி. பாத்தீங்களா, உங்க அம்மா மொத்தமா அவ கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. உங்க மாமா எங்கம்மா? அவரு அது வந்து அத்தை, மாமா வந்து உட்கார்ந்தாரு, திடீர்னு எழுந்து போயிட்டாரு. ஏன்? நீ போய் அவரை கூட்டிட்டு வா. சரி, கூட்டிட்டு வரேன் அத்தை. வந்து உட்காருங்க. உன் அத்தையை சமாதானப்படுத்துறது நீ தானே? இதனாலதான் நான் என் சாம்பியன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன். சரி சரி, எல்லாம் ஒழுங்கா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. நான் போய் பார்க்கறேன். கண்ணு, ஹன்னி. அட கண்ணு. அம்மா, எப்படி இருக்கீங்க? அண்ணா, அண்ணி எப்படி இருக்கீங்க? நாங்கெல்லாம் சூப்பரா தான் இருக்கோம். ஆனா நீ தான் ரொம்ப இளைச்சு போயிட்ட மாதிரி இருக்க. ஆமா, எப்படி ஒல்லியான? அங்க கிடைச்ச கேவலமான சாப்பாடு சாப்பிட்டுதான். அதான் இன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டல்ல, வயிறு ஃபுல்லா வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட போறேன். எஸ். சரி, நான் கை கால் கழுவிட்டு வரேன். இப்போ உங்க டாடி எப்படி இருக்காரு? முன்ன விட பெட்டரா இருக்காரு. இந்த கடவுள் இருக்காரே, சில பேருக்கு ரொம்ப அநியாயம் பண்றாரு. மனுஷங்க நாம மட்டும் நியாயமாவா நடந்துக்கிறோம்? புரியல. யார் இது? இதே மாதிரி என்னைக்கு இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் தான்ப்பா. சொல்ல போனா இன்னைக்கு நாம எல்லாருமே இங்க ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறோம். அப்புறம் சொல்லுமா, உன்னோட ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. எல்லா ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். போரிங். ஆனா மார்க்ஸ் வாங்கணும்னா போய் தானே ஆகணும். அண்ணி, ஏன் அங்கேயே நிக்கிற? உள்ளவா. அண்ணி, பெரிய அண்ணி இப்பதான் எல்லா விஷயமும் சொன்னாங்க. ஐ அம் சோ சாரி. இப்போ உங்க டாடி எப்படி இருக்காரு? முன்ன விட பெட்டரா இருக்காரு. ஆனா இனிமே நடக்க முடியுமான்னு தான் தெரியல. ஓ காட், இந்த கடவுள் இருக்காரே, சில பேருக்கு ரொம்ப அநியாயம் பண்றாரு. மனுஷங்க நாம மட்டும் நியாயமாவா நடந்துக்கிறோம்? புரியல.
யார் இது? இது எப்படி உங்ககிட்ட வந்தது? அதை தவிர என்கிட்ட இதுவும் இருக்கு. இது அந்த பையன் எழுதின லெட்டர் தானே? இந்த ஆக்சிடென்ட் என்னோட காலை பறிச்சிடுச்சு, என் வேலையை பறிச்சிடுச்சு, என் வீட்டையும் பறிச்சிடுச்சு. ஆனா அதை பத்தியெல்லாம் கூட நான் அவ்வளவு பெருசா கவலைப்படல. ஆனா இன்னைக்கு வருத்தப்படுறேன். ஏன்னா அந்த ஆக்சிடென்ட் என் பொண்ணா பிறந்த பாவத்துக்காக அவளோட கனவெல்லாம் கலைச்சிருச்சு.